திமுகவை அலறவிட்ட உளவுத்துறை. மயான அமைதியில் அறிவாலயம். 10 நிமிடம் பேச்சு மூச்சு இல்லாமல் ஸ்தம்பித்து போன மு.க. ஸ்டாலின். அர்ச்சனா பட்நாயக், சந்தீப் ராய் ரத்தோர் போட்ட தடை உத்தரவால் திமுக போட்டு வைத்திருந்த மொத்த பிளானும் காலி. வாக்குச்சாவடிக்குள் நடந்த பரபரப்பு சம்பவம். வணக்கம் நண்பர்களே. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 2026 தேர்தலிலும் தான் வெற்றி பெற்று கோட்டையை பிடித்துவிட வேண்டும் என்று தீவிரம் காட்டி வந்தார். இதற்காக திமுக முக்கிய அமைச்சர்கள் மூலம் தமிழ்நாடு முழுக்க பணப்பட்டுவாடா, பரிசு பட்டுவாடா என்று வரலாறு காணாத அளவுக்கு நடைபெற்றது. ஆளுங்கட்சியின் இந்த செயல்பாட்டை பார்த்து அதிமுக, பாஜக போன்ற கட்சிகள் மிரண்டு போனார்கள். இன்னொரு பக்கம் வழக்கம் போல் வாக்குச்சாவடிகளில் குளறுபடிகளை செய்து முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதிகளில் உள்ள ஓட்டு பெட்டிகளை கைப்பற்ற வேண்டும் என்றும் திமுக திட்டம் போட்டு வந்திருக்கிறது. ஆனால் இதுகுறித்த சீக்ரெட் தகவல்களை தமிழக டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோரின் கவனத்திற்கு வந்ததை அடுத்து உஷாராகிவிட்டார். உடனடியாக தமிழக தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக்கிடம் திமுக போட்டுள்ள சீக்ரெட் பிளானை தெரிவித்துள்ளார். அதையடுத்து அவர் இதற்கு குளறுபடியும் எதுவும் நடைபெறாத அளவிற்கு கடுமையான தடை உத்தரவை போடுங்கள் என்று கூறியுள்ளார். அந்த அடிப்படையில் தான் முதல் கட்டமாக வாக்குச்சாவடிக்குள் தனது கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறை அதிகாரிகளை அனுப்பி மானாவாரியாக கள்ள ஓட்டு போடுவதற்கு திமுக போட்டு வைத்த திட்டத்தை அவர் தவிடுபொடியாக்கியிருக்கிறார். அதை தடுக்கும் முயற்சியாக தமிழகம் முழுக்க எந்த ஒரு வாக்குச்சாவடிகளுக்குள்ளும் காவல்துறை அதிகாரிகள் நுழையக்கூடாது என்று தடை உத்தரவு போட்டுள்ளார் தமிழக டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர். அதன் காரணமாக வாக்குச்சாவடியில் ஓட்டுப்பதிவுகள் முடிந்த வாக்குப்பெட்டிகள் அங்கிருந்து எடுத்து செல்லும் வரை எந்த ஒரு காவல்துறை அதிகாரிகளும் வாக்குச்சாவடி அறைக்குள் நுழையக்கூடாது என்று தமிழ்நாடு முழுக்க அதிரடி உத்தரவு போட்டுள்ளார். ஆனால் இதை திமுக துளி கூட எதிர்பார்க்கவில்லையா? குறிப்பாக மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே காவல்துறை அவரது கைப்பாவையாகிவிட்டது. அவர் என்ன சொன்னாலும் அதை அவர்கள் அப்படியே செய்து முடிப்பார்கள். இந்த நிலையில் கடந்த காலங்களில் கட்சியினரை வைத்தே கள்ள ஓட்டு விவகாரத்தை செய்து வந்த திமுக இந்த முறை இந்த கள்ள ஓட்டு விவகாரம் வெளியில் கசியாமல் இருக்க காவல்துறையினரை வைத்தே கச்சிதமாக செய்து முடிக்க திட்டமிட்டு வந்துள்ளார்கள். திமுகவின் இந்த சீக்ரெட் பிளானை உளவுத்துறை மூலம் கேட்ச் பண்ணிவிட்ட டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் காவல்துறையினரை வாக்குச்சாவடிக்குள் செல்லக்கூடாது என்று தடை போட்டதோடு வாக்கு இயந்திரங்களை தொடக்கூடாது என்றும் கடுமையான உத்தரவு போட்டுள்ளார். இதன் காரணமாக ஒட்டுமொத்த காவலர்களும் வாக்குச்சாவடிக்கு வெளியே நின்றுதான் பாதுகாப்பு கொடுத்துள்ளார்கள். இதுவே திமுகவுக்கு விழுந்த முதல் அடியாக பார்க்கப்படுகிறது. அதையடுத்து இந்த தேர்தலில் பெரிய அளவில் வாக்குப்பதிவு நடக்காது. வழக்கம் போல் 60-70% தான் வாக்குப்பதிவாகும் என்று தான் ஒரு கணக்கு போட்டார் ஸ்டாலின். காரணம், அதிகமாக பதிவானால் ஆளும் கட்சிக்கு எதிராக மக்கள் திரும்பியிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். அதற்கேற்ப தமிழ்நாடு முழுக்க 84.64% ஓட்டுகள் பதிவாகி திமுகவுக்கு பேரதிர்ச்சியை கொடுத்துள்ளது. இதற்கெல்லாம் மேலாக இந்த முறை விஜய்க்கு வாக்களிக்கக்கூடிய இளவட்ட வாக்காளர்கள் அதிகாலையிலிருந்தே வாக்குச்சாவடிகளை நோக்கி படையெடுக்க தொடங்கிவிட்டார்கள். சில ஊர்களில் வாக்கு இயந்திரத்தில் விஜயின் புகைப்படம் இல்லையே என்று கூட பெண்கள் அங்கிருந்த அதிகாரிகளிடத்தில் கேள்வி கேட்டுள்ளார்கள். அந்த அளவுக்கு விஜய் மீது அதீத ஈர்ப்பு கொண்ட பெண் வாக்காளர்கள் பெரிய அளவில் வாக்களித்துள்ளார்கள். இதன் மூலம் திமுகவின் கடந்த கால ஓட்டுகள் பெரிய அளவில் சிதறி இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் இன்று நாள் முழுக்க தமிழகத்தில் மக்களின் மனநிலை எப்படி உள்ளது, எந்தெந்த கட்சிகளுக்கு வாக்களிக்கிறார்கள் என்பதை திமுகவின் உளவுத்துறை உன்னிப்பாக கண்காணித்து வந்திருக்கிறது. அந்த வகையில் மாலை 5 மணிக்கு மு.க. ஸ்டாலினுக்கு கொடுத்த ரிப்போர்ட் அவரது தலையில் இடியாய் இறங்கியுள்ளது. அதாவது இந்த முறை எந்த கட்சி வெற்றி பெறும் என்று சொல்ல முடியாத நிலை உள்ளது. குறிப்பாக எதிர்பார்த்ததை விட சிறுபான்மையினர் பகுதிகளில் விஜயின் தாக்கம் பெரிய அளவில் எதிரொலித்துள்ளது. அதேபோல் அதிமுக, பாஜக கூட்டணியும் பெரிய அளவில் ஓட்டு வாங்கியுள்ளார்கள். குறிப்பாக திமுக ஆட்சி மீது அதிருப்தியில் இருந்த மக்கள் எல்லாம் அதிமுகவுக்கு தான் வாக்களித்துள்ளார்கள். அதனால் இந்த தேர்தல் இதுவரை தமிழ்நாட்டில் நடக்காத வினோதமான தேர்தலாக உள்ளது. திமுக வெற்றி பெறுமா பெறாதா என்பதை இப்போதைக்கு திட்டவட்டமாக சொல்ல முடியாது. மே மாதம் 4ஆம் தேதிதான் முடிவு தெரியும் என்று கூறியுள்ளார்களாம். ஆனால் இதே உளவுத்துறை கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் மாலை 5 மணி அளவில் இந்த முறை நாம் தான் வெற்றி பெறுகிறோம் என்று மு.க. ஸ்டாலினுக்கு உறுதியான வெற்றி செய்தியை கொடுத்த நிலையில் இந்த முறை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக குறைவு என்பது போன்று தெரிவித்து மு.க. ஸ்டாலினுக்கு உச்சகட்ட அதிர்ச்சியை கொடுத்து விட்டார்களாம். அதன் காரணமாகவே இன்று மாலை அண்ணா அறிவாலயத்துக்கு சென்ற மு.க. ஸ்டாலின் யாரிடத்திலும் எதுவும் பேசாமல் தனி அறைக்குள் சென்று 10 நிமிடம் அப்படியே அமர்ந்து விட்டாராம். அந்த வகையில் அண்ணா அறிவாலயம் முழுக்க அந்த நேரத்தில் மயான அமைதி
அமைதி நிலவியிருக்கிறது. அதையடுத்து மு.க.ஸ்டாலினை நெருங்கிய திமுக புள்ளிகள் SIR நடவடிக்கை காரணமாக நம்முடைய போலி வாக்குகளை எல்லாம் காலி பண்ணிவிட்டதோடு வாக்குச்சாவடிக்குள்ளும் யாரையும் நுழைய விடாமல் தடுத்து நிறுத்திவிட்டார்கள். குறிப்பாக தமிழக DGP சந்தீப் ராய் ரத்தோரும் அர்ச்சனா பட்நாயக்கும் நமக்கு எதிராக பெரிய வேலை செய்து விட்டார்கள். அதனால்தான் நாம் போட்டு வைத்த மொத்த பிளானும் ஒர்க் அவுட் ஆகாமல் காலியாகிவிட்டது என்று மு.க.ஸ்டாலினிடத்தில் புலம்பி தள்ளியிருக்கிறார்கள். மேலும் எப்போதுமே வாக்கு சதவீதம் குறைவாக பதிவானால்தான் ஆளும் கட்சிக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் இந்த முறை பார்த்தால் நாம் எதிர்பார்த்ததை விட வாக்கு சதவீதம் அதிகமாக பதிவாகியுள்ளது. அதனால் இந்த முறை நமக்கு பெரிய சிக்கல் ஏற்படும் சூழல்தான் உருவாகி இருக்கிறது என்று மு.க.ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது, நாடு முழுக்க கஞ்சா, போதை புழக்கம், பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல், கடுமையான விலைவாசி உயர்வு உள்ளிட்ட பல முக்கிய விஷயங்களில் இந்த முறை மு.க.ஸ்டாலினுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஆப்படித்து விட்டார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. அடுத்த செய்தி, வாக்குச்சாவடியை கைப்பற்ற திட்டம் போட்ட சேகர் பாபு, தடுத்து நிறுத்திய தாவேகா வேட்பாளர். இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத அளவுக்கு 5 முனை போட்டியாக நடந்திருக்கிறது. குறிப்பாக இந்த தேர்தலில் திமுக, அதிமுக கூட்டணி மட்டுமின்றி தமிழக வெற்றிக் கழகமும் பெரிய அளவில் ஓட்டுகளை பிரிப்பதால் எந்த கட்சியும் வெற்றி பெற முடியாத நிலை ஏற்படும். தொங்கு சட்டசபைதான் ஏற்படும் என்று பலரும் கருத்து கூறி வந்ததால் திமுக தரப்பு கடும் அதிர்ச்சி அடைந்தது. அதன் காரணமாகவே தமிழ்நாடு முழுக்க பணமழை பொழிந்து வந்தார்கள். இந்த நிலையில் திமுகவின் அமைச்சராக இருக்கும் சேகர் பாபு தான் போட்டியிட்டுள்ள துறைமுகம் தொகுதியில் மாலை 6 மணிக்கு பிறகு அங்கு வந்தார். தனது சார்பில் புதிய வாக்காளர்களை வாக்குச்சாவடிக்குள் அனுப்பியிருக்கிறார். இதனால் அங்கிருந்த தாவேகா வேட்பாளர் சினாரா அசோக் அதை தட்டி கேட்டுள்ளார். இதனால் சேகர்பாபுவுக்கும் அவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. சாதாரணமாக தொடங்கிய இந்த வாக்குவாதம் ஒரு கட்டத்தில் 2 தரப்புக்கும் இடையே கைகலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அப்போது தாவேகா வேட்பாளர் அமைச்சர் சேகர்பாபுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது, அதனால்தான் வாக்குச்சாவடியை கைப்பற்ற திட்டமிட்டு கடைசி நேரத்தில் ஆட்களுடன் இங்கு வந்திருக்கிறார் என்று குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசியிருக்கிறார். இதனால் தனது ஆதரவாளர்களை தமிழக வெற்றிக் கழகத்தினர் மீது ஏவி விட்டுள்ளார் அமைச்சர் சேகர் பாபு. இது அங்கு மோதலை ஏற்படுத்தியதை அடுத்து காவல்துறையினர் வந்து தடுத்து நிறுத்தியுள்ளார்கள். அதோடு வாக்குப்பதிவு நேரம் முடிந்துவிட்டதால் சேகர் பாபு அங்கிருந்து வெளியேற வேண்டும், அவர் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, வாக்குச்சாவடியை கைப்பற்றி ஏதோ தவறான திட்டத்துடன் இங்கு அவர் வந்திருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் என்று சொல்லி அவரை வெளியேற்றுமாறு காவல்துறையிடம் தமிழக வெற்றிக் கழகத்தினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். கடந்த காலங்களில் அதிமுக, திமுக வேட்பாளர்களுக்கிடையே இதுபோன்ற மோதல் வெடித்து வந்த நிலையில் இந்த முறை திமுக, தாவேகா வேட்பாளர்களுக்கிடையே மோதல் வெடித்திருப்பது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கோட்டருக்கு 100 ரூபாய் அதிகமாக வைத்து விற்பனை செய்த திமுக உடன்பிறப்புகள். ஏப்ரல் 23ஆம் தேதியான இன்று தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் கடந்த 20ஆம் தேதி முதல் டாஸ்மாக் கடைகள் மூடப்படுவதாக அறிவித்தார்கள். என்றாலும் தொடர்ந்து கள்ளச்சந்தையில் டாஸ்மாக் சரக்குகளை திமுக உடன்பிறப்புகள் பெரிய அளவில் விற்பனை செய்து வருகிறார்கள். குறிப்பாக ஒரு குவார்ட்டருக்கு 100 ரூபாய் அதிகமாக வைத்து இந்த விற்பனை தமிழ்நாடு முழுக்க அமோகமாக நடந்து வருகிறது. இது போன்ற கள்ளச்சந்தையில் இருந்து ஒவ்வொரு அரசியல் கட்சிக்காரர்களும் கேட்ட தொகையை கொடுத்து ஆயிரக்கணக்கான மதுப்பாட்டுகளை வாங்கி செல்கிறார்கள். அந்த வகையில் டாஸ்மாக் சரக்குகளை கள்ளச்சந்தையில் MRP ரேட்டை விட 100 ரூபாய் அதிகமாக வைத்து விற்பனை செய்து டாஸ்மாக் கடைகளின் லைசன்ஸ் பெற்றிருக்கும் திமுக உடன்பிறப்புகள் கோடி கோடியாக சம்பாதித்து வருவதாக அரசியல் வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன.